ஹாய் பட்டுக்குட்டீஸ், இன்றைக்கி என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நாட்டி டாம். ஒரு வில்லேஜில் ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் பேர் டாம். அவன் ரொம்ப குறும்பு. எல்லாரையும் ப்ராங்க் பண்ணுவான், ஏமாற்றுவான், நாட்டியாக இருப்பான். அதனால எல்லோரும் அவனை நாட்டி டாம் தான் கூப்பிடுவாங்க. அந்த வில்லேஜ் பீப்புளெலாம் ஒரு நாள் ஆடு மேய்க்க போயிருந்தாங்க. அப்போ இவன் ஓடி போய் உல்ஃப் 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 வந்துருச்சு, எல்லாரும் தப்பிச்சு போயிருங்க, உல்ஃப் வந்துருச்சு, தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு கத்துனான். உடனே அந்த வில்லேஜ் பீப்புளெலாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஷீப்பை வந்து சாப்பிட்ருல்ல உல்ஃப், அதனால எப்படி நம்ம ஷீப்பை காப்பாற்றுறது, நம்மளையும் கடிச்சிருமே, நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு சொல்லி எல்லோரும் பயங்கரமாக ஓடினாங்க, ஃபாஸ்ட்டாக ஓடினாங்க. அப்போ இவன் வந்து உல்ஃப்னு கத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சிரிச்சிட்டு, ஐயோ நான் ப்ராங்க் பண்ணேன், நிஜமாலே உல்ஃப் வரவே இல்லை, நான் பொய் சொன்னேன், எல்லாரும் ஏமாந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி சிரித்தான். உடனே அந்த வில்லேஜ் பீப்புளெலாம் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டாங்க. என்ன டாம், எப்போ பார்த்தாலும் இப்படி பொய் சொல்கிற, இந்த பொய்யே தான் உனக்கு ஒரு நாள் ஆபத்தாக போகுது பாரு அப்படின்னு சொல்லி கோவமாக போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு நிஜமாலேயே உல்ஃப் வந்துருச்சு. ஊருக்குள்ளே வந்து அந்த டாமே துரத்த ஆரம்பிச்சிச்சு. இவன் பயந்து ஊர் ஃபுல்லாக ஓடினான், ஹெல்ப்னு கத்துனான். யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. அவங்கெல்லாம் நினச்சிட்டாங்க இவன் ப்ராங்க் பண்ணுறான்னு. அதனால யாரும் வந்து எட்டிங் கூட பார்க்கல. அவங்க அம்மா அப்பா யாருமே இவனை நம்பலை. இவன் சும்மா ப்ராங்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நாட்டி டாம் ப்ராங்க் பண்ணுறையா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அவரோட கார்ட்டை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி அவங்க அம்மா இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏமாத்துறான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருமே காப்பாற்ற வரல. அப்போது அந்த உல்ஃப் வந்து பெரிய பல்லை வச்சு அவனோட கையை பிடிச்சு கடிச்சு ரத்தம் பயங்கரமாக பிளட்டு, அவன் ட்ரெஸ் எல்லாம் பிளட்டு, ரொம்ப அழுதுட்டான். அப்போ வந்து வில்லேஜ் பீப்புளில் பார்த்துட்டு, நிஜமாக தான் உல்ஃப் துரத்தி இருக்க போல இருக்கு, நீ இவனை காப்பாற்றி பாத்தியா டாம், பொய் சொல்லக்கூடாதுன்னு இதுக்கு தான் சொல்கிறது, நீ பொய் சொல்லி யாருமே உன்னை நம்பலை பாரு, இனிமேனாவது பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ தனியாக உட்காந்து யோசித்தான், இனிமேல் நம்ம பொய்யே சொல்லக்கூடாது, உண்மை மட்டும்தான் பேசணும், பொய் சொன்னால் யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க அப்படின்னு. குட்டீஸ், நீங்களும் இனிமேல் பொய் சொல்ல மாட்டீங்கள்ல, உண்மை மட்டும்தானே பேசுவீங்க. குட் நைட்.